வாய்ப்பை தேவன் எனக்கு மீண்டும் கொடுத்தார். தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான சகோதரர்கள் நிறைய பேர் உண்டு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, இரக்கமுள்ள தகப்பனே, ரட்சா பெருமானே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் கூடியிருக்கிற ஆண்டவரே, இப்போது நீங்கள் எங்களோடு பேசணும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் ஆண்டவர் சமூகத்தில் நான் அமைதியாக காத்திருந்த போது தேவன் உங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு காண்பித்த வசனம் சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். செருபாபேலை பார்த்து சகரியா தீர்க்கதரிசி மூலம் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஏனென்றால் இதனுடைய துவக்கத்தை கொஞ்சம் வரலாறு பார்க்கும்போது, நேபுகாத் நேச்சார் எருசலேம் தேவாலயத்தை இடித்து தரைமட்டமாக்கி போட்டு விட்டான். அங்கு உள்ள யூத ஜனங்களை, பென்யமீன் ஜனங்களை சிறைப்பிடித்து தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு போய்விட்டான், அடிமைகளாக கொண்டு போய்விட்டான். அந்த தேசத்திலே தான் இந்த செருபாபேல், சகரியா, ஆகாய், நேபுகாத் நேச்சார் எல்லாரும் இந்த தேசத்தில் தான் சிறைப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. இவர்களுக்கு தங்களுடைய தேசத்தை குறித்த ஒரு பாரம் இருந்து கொண்டே இருந்தது. எப்போ இந்த ஆலயத்தை கட்ட முடியும் ஆண்டவரே, காத்துக்கொண்டே இருந்தாங்க. அப்பொழுது இந்த வாய்ப்பை தேவன் கோரேஸ் ராஜா மூலம் கொடுத்தார். உங்களில் யாரெல்லாம் போகணுமோ நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போங்க, உங்கள் ஆலயத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லி பொண்ணு, பொருள், ஆடு, மாடு எல்லாம் கொடுத்து அனுப்பி வைத்தார். இந்த கோரேஷை குறித்து பார்க்க வேண்டும் என்றால், அவன் யூதன் அல்ல, ஆனால் அவருடைய வறுமை நிமித்தம் இந்த கோரேஸ் இந்த மனிதனை வீட்டை விட்டே துரத்தி விட்டான். இவன் காடுகளில் அலைந்து திரிந்த போது ஒரு ஆடு மேய்க்கிற குடும்பம் தான் இந்த கோரேஸை எடுத்து வளர்த்தது. அந்த குடும்பத்தாருடைய நற்காரியங்கள், தெய்வீக காரியங்கள் அவரை தொட்டபடியினால தான் இந்த கோரேஸை தேவன் தெரிந்து கொண்டார். அதான் முன்னாலே நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன், அதெல்லாம் கோரேஸ் என்னுடைய ஊழியக்காரன், அவன் என்னுடைய மேய்ப்பன் என்று சொல்லியும் ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலம் வெளிப்படுத்தி இருந்தார். அதை நான் எடுக்கல, அது பெரிய சத்தியம். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுது. பலத்தினாலும் அல்லப்பா, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அந்த இடிந்து போன ஆலயம் என்னுடைய ஆவியினாலே கட்டப்படும். அந்த எருசலேம் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும். செருபாபேலே, நீ கலங்காதே, நீ திகையாதே, நீயே அஸ்திபாரம் போடுவாய், நீயே அதை கட்டி முடிப்பாய் என்று சொல்லி கர்த்தர் இந்த செருபாபேலோடு பேசிக்கொண்டே இருந்தார்.
சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு கூட இடைபெடுகிற ஒரு வார்த்தை, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே. உங்க காரியங்கள் எவ்வளவு தடைபட்டு இருந்தாலும் சரிதான். இந்த செருபாபேல் ஆலயம் கட்டுவதற்கு பயங்கரமான எதிர்ப்புகள், நீங்க எஸ்ரா புஸ்தகத்தை படித்தா தெரியும். பயங்கரமான எதிர்ப்புகள், ஏராளமான எதிரிகள், அரசாங்கத்திலிருந்து தடைகள் நிறைய வந்தது. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால என்ன செய்யும், ஆகும் அப்படின்னு வாக்கு கொடுத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில கூட பலத்தினால நாம சாதிக்க முடியுமா? பணபலம், ஆள்பலம், இல்லாவிட்டால் பதவி பலம், எந்த பலமா இருந்தாலும் சரிதான், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பலத்தினால ஒண்ணுமே நடக்க. நீங்க மோசே வாழ்க்கையை கொஞ்சம் நான் 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலருக்கு நீங்க திருப்பும் போது 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல மோசே எகிப்தியருடைய சாஸ்திரங்களில் எல்லாம் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். மோசே வாழ்க்கையை கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கிறேன். அவனுக்கு நல்ல பலம் இருந்தது. எகிப்தின் சாஸ்திரங்கள் எல்லாவற்றிலும் அவன் கற்பிக்கப்பட்டவன். அவன் குதிரை ஏற்றமா, வாழ்ச்சண்டையா, வில்வித்தையா, வான சாஸ்திரங்களா, நிறைய சாஸ்திரங்களெல்லாம் கற்று தேர்ந்தவன் தான். அது மாத்திரமல்ல, அவன் வாக்கிலே வல்லமையுள்ளவன், செய்கையிலே அவன் வல்லமையுள்ளவன். அவன் அடுத்தாற் போல அந்த தேசத்தை ஆளக்கூடிய ஒரு மனிதனாக அவன் வளர்க்கப்பட்டிருந்தான். சரி, அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? 40 வயது அவன் அங்க உட்கார்ந்துட்டான். 24ஆம் வசனத்தில் அவருடைய சகோதரர்கள் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை கண்டு ஒரு எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு என்ன செய்தானா? நியாயம்தான் செய்தான். எதுக்காக செய்தானா? அடுத்த வசனம் படிக்கணும். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தந்தார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. அவன் என்ன நினைச்சானா? தன்னுடைய, சொல்லுங்க, கைகளினாலே தேவன் தங்களுக்கு என்ன தருவாரு? ரட்சிப்பை தருவார் என்று அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி நினைத்தானா. இப்ப மோசேயை பார்த்தால் ஒரு இளவரசன் தரத்தில் அவன் இருக்கிறான். அவனுடைய சரீர பலன் மிஞ்சின பலமாக இருக்கிறது. அவனுடைய சாஸ்திரங்கள்ல தேறினவனாக இருக்கிறான். இப்பொழுது அவனுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, தன்னுடைய கையினாலே, தன்னுடைய பலத்தினாலே ஒரு ரட்சிப்பை அடிமைப்பட்ட இஸ்ரவேல் மக்களுக்கு தருவார் என்று சொல்லி நினைத்து அவன் துன்பப்பட்டவனுக்கு நியாயம்தான் செய்தான். ஆனா என்ன நடந்தது? அவன் செய்ததே அவனுக்கு விரோதமாய் முடிந்து அவன் அந்த தேசத்தை விட்டே ஓட வேண்டியதாயிடுச்சு. அவன் மீதியான் தேசத்துக்கு ஓடுகிறான். அரண்மனையில் வாழ்ந்தவன், சகல சம்பத்துகளை அனுபவித்தவன், நல்ல திறமை உள்ளவன் தான். இப்பொழுது தன்னுடைய உயிருக்கு பயந்து தேசம் விட்டு தேசம் போகிறான். வனாந்திரத்தில் அவன் அலைகிறான். அவனுடைய மாமா வீட்டு ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். 40 வருஷம் அந்த வனாந்திரத்தில் அவன் மேய்த்து கொண்டு இருக்கிறான். ஆடை மேய்த்து மேய்த்து அவன் வாய் எப்படி மாய்ச்சான்? திக்கு வாயும் மந்த நாவும் மாறி போச்சான். சாஸ்திரம் கற்றவன் தான். அவன் தன் கைகளினால் ரட்சிப்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்தான். ஆனா தன் பலன் அவனுக்கு உதவலை. அதான் பலத்தினாலும் அல்ல. புரிஞ்சுடுங்க. 2வது பராக்கிரமத்தினாலும் அல்ல. 2வது நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் 31ஆம் வசனங்கள். அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க. 30ஆம் வசனம், தானியேல் 4:30. இது என்
என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. அவன் சொல்லுகிறான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு. மோசே தன்னுடைய பலத்தினாலே தேவன் ரட்சிப்பை தருவார் என்று சொல்லி நினைத்தான். ஆனா ரட்சிப்பு கிடைக்கல. இப்பொழுது நேபுகாத் நேச்சார் என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே, அவன் சொல்லுகிறான். ஒரு நேபுகாத் நேச்சார் அவன் பாபிலோனிய ராஜா. நம்ம உலகத்திலேயே சாம்ராஜ்யம் எகிப்திய சாம்ராஜ்யம். சாட்டா சொல்றேன். ரெண்டாவது ஒரு சாம்ராஜ்யம் உலகத்தில் வந்துச்சு, அதுதான் அசீரிய சாம்ராஜ்யம். மூன்றாவது ஒரு சாம்ராஜ்யம் வந்துச்சு, அதுதான் பாபிலோனிய சாம்ராஜ்யம். இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தில் மிக முக்கியமான ஒரு ராஜா தான் யாரு? நேபுகாத் நேச்சார். இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்திற்கு அடுத்து மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம், அதற்கு அடுத்து கிரேக்க சாம்ராஜ்யம், அதற்கு அடுத்து ரோம சாம்ராஜ்யம், அதுக்கு அடுத்து இந்த களிமண்ணும் இரும்புன்னு சொல்லி ஒரு தரிசனம் இருக்கும். அதாவது கூட்டாட்சி, கலப்பட ஆட்சி, ஒழுங்கற்ற ஒரு ஆட்சி உள்ள காலம்தான் இந்த ஏழாவது காலம், ஏழாவது சாம்ராஜ்யம். இதுதான் கடைசி சாம்ராஜ்யம். நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இந்த கடைசி சாம்ராஜ்யத்தை குறித்து கூட தேவன் நேபுகாத் நேச்சாருக்கு வெளிப்படுத்தினார். பாருங்க, நீங்க எரேமியா 25ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது நேபுகாத் நேச்சார் என்னுடைய ஊழியக்காரன், அப்படி தேவன் தீர்க்கதரிசி மூலம் சொல்லி வச்சிருக்கிறார். இப்பேற்பட்ட நேபுகாத் நேச்சார் தான் பொற்சிலையே பண்ணி வச்சான். ஆனா வணங்க சொன்னா சாத்ராக் மேஷாக் என்ன செய்யல? வணங்கல. அவங்கள அக்னிச்சு உலையில போட்டும் அவங்க உயிரோட கம்பீரமா வெளியே வந்தாங்க. இதெல்லாம் பார்த்துருக்கிறான். இவ்வளவு அறிந்தவன் தான் இப்போ தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்ததான் தொங்கு தோட்டத்தை கட்டினான். அழகான தோட்டம், உலக அதிசயத்தில் ஒன்று. கட்டிவிட்டு அவன் அதை பார்த்து விட்டு சொன்னானா, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் நான் கட்டின மகா அரண்மனை, நான் மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னானா. அவன் சொன்ன அடுத்த நிமிஷத்துல ஒரு சத்தம் வந்துட்டு, ஒரு ராஜ்யபாரம் ஒன்று விட்டு நீங்கிச்சு நீங்கிச்சு அப்படி சொல்றாரு. பாருங்க, அவன் ராஜ்யபாரம் நீங்கி போச்சு. அவன் என்ன செய்தானா, அவனுடைய அவன் மாடு போல புல்ல திங்க வச்சாரான். எவ்வளவு அறிந்தவன் பாத்தீங்களா? எவ்வளவு தேவனை அறிந்தவன். இப்ப மாட்டை போல அவன் புல்ல தின்னுட்டு இருக்கிறான். அடுத்தாற் போல ஆகாயத்து பட்சிய போல அவன் நகம் வளர்ந்து போய் கிடக்குதான். தலை மயிறு கழுகு சிறகு மாதிரி அப்படியே கிடக்குதான், சட சடையாக கிடக்குதான். அவன் சரீரம் ஆகாயத்து பனியில நனைஞ்சிச்சான். ஒரு காலம் கடந்து போச்சு. அப்போ மோசேயாலும் பலத்தினாலும் முடியல, நேபுகாத் நேச்சாரால முடியல. ஆனா இந்த ரெண்டு பேருமே கொஞ்சம் நீங்க படிப்பீங்கன்னா, இந்த மோசையை முட்செடியில தேவன் சந்தித்து, அப்படித்தானா, முட்செடியில சந்தித்து நீ எகிப்துக்கு போக வேண்டும், உந்த கையில இருக்கிற இந்த கோலை பிடிச்சுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி தேவன் அனுப்பி வைத்து, அதே இடத்துல தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அந்த ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவன் பலத்துல முடியல, தேவ ஆவியானவர் அவனை தொடும்போது அவனை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்து விடுகிறார். இப்ப நேபுகாத் நேச்சார் என் பராக்கிரமம்னு சொல்லதான் செய்தான். அந்த பராக்கிரமத்தினால ஒரு பிரயோஜனம் இல்லாம போச்சு. ஆனா நீங்க 4ஆம் அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து படிக்கும்போது அவன் உன்னதமான தேவனை நோக்கி பார்த்தானா. தேவனை நோக்கி பார்க்கும்போது
வானத்துக்கு கண்களை ஏறெடுத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிச்சானா. அவனுடைய புத்தியெல்லாம் தெளிந்தது. உடனே தேவன் மீண்டும் அவனுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்தாராம். அல்லேலூயா. அவன் பராக்கிரமத்தில் அவன் திரும்ப ஆட்சிக்கு வரல, தேவ கிருபையில ஆட்சிக்கு வந்தான். புரிந்து கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. அப்படின்னா தேவன் சில காரியங்களை செய்வார். நம்ம கிதியோன் இருக்கிறார் பாத்தீங்களா? இந்த கிதியோன் காலத்துல மீதியானிய மக்களால மிகவும் இஸ்ரவேல் ஜனங்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள். கெபிகள்ல போய் ஒளித்துக் கொள்வார்களாம். அதுதான் அவங்களுக்கு வீடு. நாங்க ஊழியம் செய்யற பகுதியில் கூட கெபிகள் இருக்குது. ஒரு செட்டு மக்கள் கெபிக்குள்ள வாழ்றாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில கெபிகளுக்குள்ள வாழ்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல இவங்க கெபிகளுக்குள்ள போய் ஒழிச்சுக்குவாங்களாம். தன்னுடைய வயல்ல இருக்கிற கோதுமையை அறுப்பதற்கு கூட பயந்து போய் அறுத்து கொண்டு இருக்கிறார்களாம். எங்கேயோ அறுத்து எப்படியோ அவன் போரடித்து கொண்டு இருக்கிறானா. இவ்வளவு சிறுமைப்படுத்தப்பட்ட ஜனங்கள் தான். ஆனா ஆண்டவர் பார்த்து கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உனக்கு இருக்கிற பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி அவனை அனுப்பும் போது, இப்பொழுது மீதியானியருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் நடத்த வேண்டும், யுத்த புருஷர்கள் எல்லாம் வாருங்கள் என்று அழைத்த போது 32,000 பேர் வந்திருக்கிறாங்க. அவன் சொன்னானா, ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். பயம் உள்ளவன் திகில் உள்ளவன் என்ன செய்யுது, ஓடியே போயிரு. அப்ப எத்தனை பேர் போயிட்டாங்களாம்? 22,000 பேர் ஓடிட்டாங்களாம். இப்ப எத்தனை தான் இருக்கு? 10,000 தான் இருக்கு. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, இந்த 10,000 வேண்டாம்ப்பா, இவங்களை வச்செல்லாம் ஒரு காரியம் செய்ய வேண்டாம், தண்ணீர்களை கண்டைக்கு நீ அழைச்சிட்டு போ, நான் இவங்களை செலக்ட் பண்ணட்டும் போது அந்த தண்ணியை கையில் அள்ளி தன் வாயில நாவினால் நக்கி குடித்தாங்களே எத்தனை பேர் பார்த்தா 300 பேர். அந்த கொஞ்சம் பேரை வைத்து மீதியானிகள் ஆண்டவர் முறியடித்தார். அல்லேலூயா. எல்லாம் முறியடித்தார். இன்னும் நம்ம பார்க்கும்போது ஒரு அருமையான மனுஷன். அவன் என்ன செய்யறான்னா, அதே கிதியோன் யோசுவா யுத்தம் பண்ண வரும்போது பாடிக்கிறோம்ல, அவன் யுத்தம் பண்ண போற நேரத்தில் அவன் கொண்டு போன ஆயுதங்கள் என்ன? பானை, தீவெட்டி, என்னது அடுத்தது பானை, தீவெட்டி, எக்காளம். யாராவது யுத்தத்துக்கு இந்த ஆயுதங்களை கொண்டு போவாங்களா? யோசிச்சு பாருங்க, கொண்டே போக மாட்டாங்க. ஆனா ஒரு அற்பமான ஒரு காரியம், அற்பமான மனிதர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆண்டவர் நீங்க இதுவரைக்கும் நினைச்சிருக்கலாம், என் பலன், என்னுடைய பராக்கிரமம், படிப்பு, திறமை, அந்தஸ்து, ஆள் பலன் என்று நினைச்சிருக்கலாம். அதெல்லாம் நீங்க குப்பையில போட்டுட்டு, ஆண்டவரே உம்முடைய பலத்தை, உம்முடைய ஆவியினாலே என் வாழ்க்கையிலே காரியங்கள் ஆகட்டும் என்று சொல்லி ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். இந்த எழுப்புதல் ஜெப கூடுகையில தேவன் உங்கள் மேல ஒரு எழுப்புதலின் ஆவியை போடுவார். அல்லேலூயா. நீங்க அந்த ஆவி உங்களுக்கு வரும்போது அது சைலண்டா தான் இருக்கும், புரிஞ்சுக்கிட்டணும். ஆனா சர்ப்ரைஸா இருக்கும், பெரிய காரியங்கள் நடக்கும். பார்த்துக்கிடுங்க. உங்க எதிரி பெரிய ஆளா இருக்கலாம், உங்க தேவை பெரிய தேவையா இருக்கலாம், அல்லாவிட்டால் உங்களை பயமூட்டுவதற்கு பல காரியங்கள் இருக்கலாம். எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரிதான், இந்த ஆவியானவர் இறங்கும் போது, வரும்போது எல்லாம் தூள் தூளாய் மாற்றப்படும். அல்லேலூயா. அவைகள் தூசியாய் மாற்றப்படும், அவைகள் துரும்பாய் மாற்றப்படும். காற்று அடிப்பது போல உங்களுடைய எல்லா எதிரிகள், காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அப்புறப்படுத்தி உங்களை கனப்படுத்துவார். நீங்க அஸ்திவாரம் போட்டிருக்கீங்களா? நீங்களே கட்டி முடிப்பீர்கள். நீங்க தடையில தடையா இருக்குது, அதே தடையை கர்த்தர் உடைத்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். எப்பொழுது? அவருடைய ஆவியினாலே ஆகும். ஆவியினாலே ஆகும். புரிஞ்சுக்கிடுங்க. மூன்றாவது ஒன்றை சொல்லிட்டு ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தோட நான் முடிக்க பிரியப்படுகிறேன். ஒன்று, இது நம்ம எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கும்போது, இந்த எலும்புகள் உயிரடையுமா? அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே,
தேவரீர் அதை அறிவீர் என்றேன். இது ஒரு பெரிய ஆழமான வேத சத்தியம். நிறையவர் மேப்படலா சொல்லிடுவாங்க. இதனுடைய ரகசியம் இஸ்ரவேலை பற்றியது பார்த்துக்கிடுங்க. இந்த தீர்க்க தரிசனம் நீங்க எப்படி அதை புரியலான்னா, ஹிட்லர் 2ஆம் உலக போருக்கு முன்னால அவன் யூத ஜனங்களை கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான் பார்த்துக்கிடுங்க. அது மாத்திரமல்ல, அந்த தேசத்துல ஊனர்களா, அல்லாவிட்டால் பார்வையற்றவங்க, பலன் இழந்தவங்க, இப்பேற்பட்டவங்க நம்ம தேசத்துக்கு தேவையில்லையேன்னு சொல்லி 50 லட்சம் பேரை கொண்டு குவித்தான். பயங்கரமான ஒரு ஆள். அந்த பிணங்களெல்லாம் எலும்புகளா போச்சு. இது ஒரு தீர்க்க தரிசனம். அதைத்தான் எசேக்கியேலுக்கு தேவன் வெளிப்படுத்தி அவடே கேட்க, இந்த எலும்புகள் உயிரடையுமா? அவன் சொல்றான், எனக்கு தெரியாது ஆண்டவரே. அப்ப வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தராகி ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அப்போ தேவ ஆவியானவர் பிரவேசிக்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க? உயிரடைவது மாத்திரமல்ல, மகா பெரிய சேனையாக எழும்பி நிற்பார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் நீங்க நமக்கு பாருங்க, அதெல்லாம் படித்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். பார்த்துக்கிடுங்க. இன்னைக்கு ஒரு பெரிய சேனையா எழுப்பி நிற்கிறாங்க. ஏன்னா தேவன் இந்த உலகத்துக்கே கண்ணாடி, உலகத்துக்கே கால குறிப்பு எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா இஸ்ரவேல் தேசத்துல தான் இருந்தது. இன்னைக்கு ஒரு பெரிய சேனையா எழும்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய ஞானத்துக்கு முன்னால மனுஷன் நிற்க முடியல. அந்த 3ஆம் உலக யுத்த போர் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. முதல் உலக போர் முடிவில் புரிஞ்சுக்கிட்டணும். முதல் உலக போர் முடிவில் அந்த காணாமல் போன இஸ்ரவேல் வீடாரத்தில் போங்கள்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார்ல. அந்த இஸ்ரவேல் மக்கள் 10 கோத்திரத்தார் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டாங்க. அவங்கள நீங்க தேடி போங்கன்னு தான் ஆண்டவர் சொன்னார். ரூபன் கோத்திரம் பிரான்ஸ்ல இருக்கு, தான் கோத்திரம் டென்மார்க்ல இருக்கு, ஜோசப் கோத்திரம் இங்கிலாந்துல இருக்கு, அமெரிக்காவில் எப்ராஹிம் கோத்திரம் இருக்கு, ஆஸ்திரேலியாவில் மனாசே கோத்திரம் இருக்கு, இந்தியாவில் லேவி கோத்திரம் இருக்கு. இந்த உலகத்தில் சிதறப்பட்ட எல்லா கோத்திரமும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுச்சு. நம்ம இந்தியாவில் உள்ள இந்த லேவி கோத்திரத்து மக்கள் தான் என்ன செய்யல? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல. இந்த லேவி கோத்திரத்தை சந்திக்கும்படி தான் தேவன் தோமாவை இந்தியாவுக்கு அனுப்பினார். அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் ஆவியை அனுப்பி ஒரு பெரிய சேனையா எழுப்பி நிற்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில கூட ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். நல்லா புரிஞ்சுங்க. என்ன செய்வீங்க? ஒரு மீட்டிங்ல தான் பார்த்துக்கிடுங்க, கடைசி ஆல்டர்கால் ஒரு நேரம், ஆவியானவருடைய ஒரு நேரம் பார்த்துக்கிடுங்க. அந்த கூட்டத்தில் கேன்சர் நோயினால நம்பிக்கையே இழந்து கண்ணீர்ல ஒரு தாய் வந்து உட்கார்ந்து இருந்தார். அந்த ஆவியானவர், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள் என்ற வார்த்தை வெளிப்பட்ட போது தேவ ஆவியானவர் அந்த தாய் மேல இறங்கினார். அவருடைய கேன்சர் கட்டி எல்லாம் உடைந்து ஒரு தூய சரீரமாய் எழும்பி புறப்பட்டு சென்றாள். அல்லேலூயா. அப்போ பலத்தினால, மருத்துவத்தால, பராக்கிரமத்தால அது எவ்வளவோ தேடி போடி பார்த்தது தான் அந்த ஆவியானவர் இறங்கும் போது உயிர் வந்து விட்டது. ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நம்ம வாழ்க்கையில ஆவியானவர் நம்மள வாழ்க்கையில வரும்போது உயிர் அடைவோம். ஒண்ணு மட்டும் அறிஞ்சிருக்கணும், பரிசுத்த ஆவியானவருடைய வேல்யூ, அதாவிட்டா மதிப்பு, அந்த பொக்கிஷத்துக்கு அது விலையேறப்பட்ட பொக்கிஷம் பார்த்துடுங்க. புரிஞ்சுக்கிடணும், இது தேவனிடத்துல இருந்து இறங்கி வருகிற பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இது சம்பாத்தியத்தினால, நம்முடைய பக்தியினால, தவத்தினால, நம்முடைய பிரயாசத்தினால கிடைக்கிறதே கிடையாது. இந்த ஆவியானவர் எங்க இருந்து இறங்கி வருகிறார்? உன்னதத்துல இருந்து ஆவியானவர் என்ன செய்கிறார்? இறங்கி வருகிறார். எவர் ஒருவரை தேவ ஆவியானவர் நிரப்பி இருக்கிறார்களோ, நிரப்பப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் விசேஷமானவர்கள்.
தேவன் மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரித்து எடுத்து வைத்திருக்கிறார். உங்க மேல ஒரு ஆவிக்குரிய கிரீடம் இருக்கிறது, ஒரு ஆவிக்குரிய ஒரு மகிமை இருக்கிறது, உங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் இருக்கிறது. நீங்க இதை ஏனோ தானோ நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஏதோ நான் 2 அந்நிய பாஷை பேசுகிறேன், ஆலயத்துக்கு வந்தா கைதட்டி நான் பாடுகிறேன் நீ மாத்திரம் நினைத்துக் கொள்ளாதுங்க. அல்லேலூயா. உங்களை தேவன் இந்த உலகத்துல முன்குறித்து அவர் தன்னுடைய விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை நம்ம மேல ஊற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஊற்றப்பட்டதனாலதான் நம்ம உயிரடைந்து நிற்கிறோம். அல்லேலூயா. நாம் பலப்பட்டு நிற்கிறோம். நமக்கு முன்னால எந்த சக்தியும் நிற்கவே முடியாது. சூனிய மந்திர ஏவல் சக்திகள் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தாசனுக்கு முன்னால, அபிஷேகம் பெற்ற ஒரு பிள்ளைக்கு முன்னால எந்த ஒரு வல்லமையும் நிற்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் நம்ம மேல வச்சிருக்கிற இந்த ஆவியானவருடைய வேல்யூ நமக்கு தெரியணும். அற்பமா எண்ணிடவே கூடாது. நீங்க வேதத்துல பார்க்கும்போது 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்க்கும்போது சவுல் கிட்ட சாமுவேல் தைல குப்பியை எடுத்து வார்த்து அனுப்புகிறார். அவர் சொல்லுறார், நீ தீர்க்கதரிசியினுடைய கூட்டத்தை பார்ப்பா, அப்படி நிறைய அடையாளங்கள் சொல்றார். போற வழியில ஆவியானவர் உன்மேல் இறங்குவார், நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாக சொல்றாரா? அந்த அதிகாரத்தை நீங்க படிச்சா முழுசா தெரியும். அது மாத்திரமல்ல, அதே போல இந்த சவுல் அவன் போயிட்டு இருக்கும் போதே தீர்க்கதரிசிகள் கூட்டலாம் வருகிறது. அந்த வேளையில இவன் மேல ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. அவனை விசேஷமானவனாக தேவன் முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அவன் போகும்போதே தேவன் அவனுக்கு வேறு ஒரு இருதயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அவ்வளவு விசேஷமா தேவன் அபிஷேகம் பண்ணினார். ஆனா அவனோ அந்த அபிஷேகத்தினுடைய வேல்யூ அவனுக்கு என்ன செய்து தெரியாமல் போயிடுச்சு. ஏன் இது எழுதப்பட்டிருக்குது? நீனும் தெரியாம போயிடக்கூடாது. உன் மேல ஊற்றப்பட்டிருக்கிற அபிஷேகத்தினுடைய வேல்யூ உனக்கு தெரியணும். அவர் தன்னுடைய சொந்த ஆவியை நம்ம மேல ஈந்து வச்சிருக்கிறார் கிருபையா. கர்த்தருக்கு எவ்வளவு நீ மேன்மையா இருக்கணும். பழைய ஏற்பாட்டை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மனுஷனும் தேவ ஆவி பெறாமல் உயர்த்தப்படவே இல்லை. அல்லேலூயா. யோசேப்புக்குள்ள என்ன ஆவி இருந்துச்சா? விசேஷம் இருக்கா? யோசுவாவுக்குள்ள அவன்கிட்ட ஒரு விசேஷ ஆவி, சிம்சோனுக்குள்ள ஒரு விசேஷ ஆவி, பெசலேலுக்குள்ள ஒரு விசேஷ ஆவி, தாவீதுக்குள்ள ஒரு விசேஷமான ஒரு ஆவி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த ஆவி ஊற்றப்பட்ட பின்புதான் அவர்களை தேவன் விசேஷப்படுத்தினார். ஓ மேல அதான் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவி உன்மேல் ஊற்றப்படும் பொழுது தேவன் உன்னை விசேஷப்படுத்துகிறார். அல்லேலூயா. நீங்க யோவான் பத்மு தீவுக்குள்ள இருந்த போது 1ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்க்கலாம். நான் பத்மு தீவில் இருந்த போது கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளான, அவர் ஆவிக்குள்ளான பின்புதான் அந்த அதிகாரம் முழுவதும் படிச்சவங்களுக்கு தெரியும். 7 பொன் குத்து விளக்கு நடுவில் அவர் என்ன செய்து இருந்தாராம்? உலாவிக்கொண்டே இருந்தாராம். அவருடைய கண்கள் அக்கினி கண்களா இருந்துச்சாம். அவருடைய பாதம் உலைக்களத்துல காய்ந்த வெங்கிலம் போல இருந்துச்சாம். அது அப்படியே பார்த்து பிரமித்து நிற்கிறார். இந்த ஆவியானவர் வந்த பின்புதான் அவனுடைய கண்கள் எல்லாம் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. புரிந்து கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த நாள்ல கூட தேவன் நம்ம மேல அந்த ஆவியை அளவில்லாமல் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். எனக்கு போன முறை பிரசங்கம் பண்ணும்போது குடும்ப ஜெப கூடுகணி போட்டாங்க. அதனால ஆண்டவர் சமூகத்திலிருந்து உட்கார்ந்து ஜெபித்த போது ஒரு குடும்பம், பெற்றோர், பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு 3 காரியங்களை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அதை நான் சொல்லிட்டு போனேன். ஒரு பெற்றோரும் உத்தமமாக ஜீவிக்கணும், தரிசனத்தோடு ஜீவிக்கணும்னு சொல்லி 3 காரியங்களை சொல்லிட்டு போனேன். இந்த நாளில் ஆண்டவரே இவங்க எழுப்புதல் ஜெப கூடுகணி போட்டிருக்காங்களே, அப்போ ஆவியானவர் வரும்போது தானே ஆண்டவரே அந்த எழுப்புதலே உண்டாகும். நீர் என்ன வசனம் கொடுக்கிறீர் என்று சொல்லி நான் தேவ சமூகத்தில் பல மணி நேரம்
ஆண்டவரோடு செலவழித்த போதுதான் சொன்னாரு, பலத்தினாலும் அல்லப்பா, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே இந்த தேசத்துல எழுப்புதலை கொண்டு வர முடியும், இந்த சபையில எழுப்புதலை கொண்டு வர முடியும், இந்த மனிதனுக்குள்ளே எழுப்புதல் தீயை பற்ற வைக்க முடியும், இதிலிருந்து ராஜாக்களை பிரித்தெடுக்க முடியும், இதிலிருந்து பரிசுத்தவான்களை பிரித்தெடுக்க முடியும், இதிலிருந்து மிஷனரிகளை பிரித்தெடுக்க முடியும் சொல்லி நம்ம ஆண்டவர் அவ்வளவு நம்ம அதிகமா நேசிக்கிறார். நீங்க வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, அது அருமையான வசனம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களுக்கும் எப்படி கொண்டு வராரு பாருங்க, எப்படி கொண்டு வராரா, ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும். அப்படிதானா? நம்ம எப்படி ஒன்று நிறுத்தார், ராஜாவா நிறுத்துறாரா. அல்லேலூயா. நம்ம உதாரணமா பார்ப்போமே, ராஜா விட்டுருவோம், ஒரு சேனை தலைவன் இருக்கான்னு வச்சுக்கிட்டுங்க. ஒரு சேனை தலைவன் பார்வேர்ட் அப்படி சொன்னா போதும், அவன் என்ன செய்யணும், முன்னால நோக்கி என்ன செய்யிட்டு இருக்கணும், போயிட்டு இருக்கணும். ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். ஆனா தேவன் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு, சேனை தலைவனாக அல்ல, எப்படி மாத்துகிறாரு, ராஜாக்களாக மாத்துகிறார். ராஜாவுடைய வார்த்தை நம்ம கிட்ட இருக்கிறது, ராஜாவுடைய அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கிறது, ராஜாவுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் தேவன் தம்முடைய ஆவியினாலே நமக்கு தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே we should climb. நாம என்ன செய்யணும்னா கிளைம் பண்ணணும். ஆண்டவரே பலத்தினால முடியல, ஆண்டவரே பராக்கிரமத்தினாலே முடியல, மோசே பார்த்தா முடியல, நேபுகாத்நேச்சார் பார்த்தா முடியல. ஆனா எப்போ தேவ ஆவியானவர் அவர்களை சந்திக்கிறாரோ, தேவன் அவர்களை சந்திக்கிறாரோ, அந்த வேளையில அவைகள் எல்லாம் பெரிய காரியமா இருந்தாலும், மலை போல இருந்தாலும், அது பனி போல உருகி பாதை உண்டாகி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிதான் தேவன் நம்ம அழைச்சிருக்கிறார். அதனால நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தினுடைய மகிமையை நம்ம உணர்ந்தவங்களா ஜீவிக்கணும். இந்த செங்கல்பட்டில் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாலும் தேவன் நம்மளை பிரித்து எடுத்து வச்சிருக்கிறார். நீ விசேஷமானவன், நீ விசேஷமானவன். உன் மேல தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றி இருக்கிறார், அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார். மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்து உன்னை ராஜாவா ஆசாரியனா பிரித்து எடுத்து இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா நம்ம இதை அடிக்கடி கிளைம் பண்ணணும். எப்படின்னா, பர்திமேயுன்னு ஒரு குருடன் இருந்தான், வேதத்துல படிக்கிறோம். அவன் குருடன் தான், ஆனா கண்ணு தான் குருடு. காது எப்படி இருந்துச்சு அவனுக்கு, ரொம்ப தெளிவா இருந்துச்சு. வாய் எப்படி இருந்துச்சு, ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. அவன் காலு ரொம்ப ஸ்டெடியா தான் இருந்துச்சு. ஒன்று தான் குறை இருந்துச்சு, கண்ணு தான் போயிருந்து. கண்ணு போயிட்டேன்னு சொல்லி அவன் கவலைப்பட்டு ஒதுங்காம அவன் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கிறான், யார் வாரா யாரு போறா அப்படின்னு சொல்லி அவன் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இயேசு வருகிறாருங்கிற வார்த்தை கேட்ட உடனே அவன் காதுல விழுந்த உடனே வாய் என்ன செய்யல, சும்மா இருக்கல. இயேசுவே தாவீது குமாரனே எனக்கு இறங்கும். அவன் கூப்பிடுறான். ஜனங்கள் எல்லாரும் அவனை அதட்டுறாங்க. அவன் அதிகமா கூப்பிட்டானா. முன்னால போட்ட சத்தம் அவ்வளவு சத்தம்னா, இப்ப போடுற சத்தம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கேடுற சத்தம் போட ஆரம்பிச்சுட்டான். இந்த சத்தம் எங்க விழுந்துட்டு, ஆண்டவர்கிட்ட விழுந்துச்சு. ஆண்டவர் சொல்றார், அழைச்சிட்டு வாப்பா அப்படிங்கிற. அதே ஜனங்கள் எப்பா இயேசுநாதர் உன்னை அழைச்சிட்டாரப்பா, நீ வான்னு சொல்லி அவனை அழைச்சு கொண்டு போகும்போது ஆண்டவரை அவனுக்கு என்னப்பா செய்யணும், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். உடனே அவருக்கு பார்வை கொடுத்துக்கிறார். அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது. குருடன் அல்ல, கர்த்தருடைய சீஷனாய் மாறினார். இது போலதான் இந்த நாட்கள்ல நமக்கு ஒரு பலவீனம் இருக்கலாம், ஒரு சோர்வு இருக்கலாம், ஒரு குறை இருக்கலாம். இந்த வேளையில ஆவியானவர் நோக்கி நம்ம என்ன செய்யணும், கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. அவர் சமீபமா இருக்கிற ஒரு நேரம், நம்மை தேடி வந்திருக்கிற ஒரு நேரத்துல ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உன் சத்தமிட்டு நீ கூப்பிட வேண்டும். ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பிவிடும். என் பலத்துல முடியல, என் பராக்கிரமத்துல முடியல, என் சக்தி பக்தி ஒன்று முடியல, ஆவியானவரே இறங்கும் என்று கேளுங்க. தேவன் உங்களை விசேஷப்படுத்துவார், தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்தாற் போல எப்போது ஆகும் அது புரிஞ்சுக்கிடணும்ல நம்ம வாழ்க்கையில். அதை வேதத்திலேருந்து ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு நான்
வைக்க பிரியப்படுகிறேன். பார்த்துடுங்க, 2 கொரிந்தியர் 4:13. இதுதான் சத்தியம். இதெல்லாம் 300. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து. போதும். என்ன ஆவி? நீங்களே சொல்லுங்க. என்ன ஆவி? நமக்கு தேவன் தருகிற ஆவி என்ன ஆவி? விசுவாச ஆவி. தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தான் தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? தந்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில தேவன் நமக்கு என்ன ஆவியும் தந்திருக்கிறார்? என்ன ஆவி? அதனால்தான் நம்ம எல்லாருக்கும் பேரு விசுவாச மார்க்கத்தார். என்ன பேரு? கலாத்தியர் 3:9 என்று நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் என்ன பேரு? நம்ம சொல்றோம், நம்ம எந்த மார்க்கத்தை சேர்ந்தவங்க? விசுவாச மார்க்கத்தார். விசுவாசம் உள்ள ஆபிரகாமோடு கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நமக்கு பேரு விசுவாசி, விசுவாச மார்க்கத்தார். தேவன் நமக்கு தருகிற ஆவி என்ன ஆவிதான்? விசுவாச ஆவி. விசுவாச ஆவி. பார்த்துடுங்க, விசுவாச ஆவி. இதைத்தான் நீங்க யோவான் 7:39 படிக்கும் போதும் அங்கே அதான் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைகிற ஆவி என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பார்த்துடுங்க. ஆகவே எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆவி இருக்கணும்? என்ன ஆவி இருக்கணும்? தேவன் நமக்கு ஆவியினால ஆகுன்னு சொல்லி தேவன் நம்ம மேல அபிஷேகத்தை ஊற்றி வச்சிருக்கிறார். ஆனா எனக்குள்ள ஒரு பயத்தின் ஆவி, ஒரு கலக்கத்தின் ஆவி, ஒரு பகையின் ஆவி, ஒரு போராட்டத்தின் ஆவி அல்ல. தேவன் எனக்குள்ள என்ன ஆவி வச்சிருக்கிறாரு? விசுவாசத்தின் ஆவி. அல்லேலூயா. அதை நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும். விசுவாசத்தின் ஆவியை தேவன் என் மேல வைத்திருக்கிறார். காலேப் என்னாகுமோ 14:24 நீங்க படிப்பீங்கன்னா, காலேப்பு குறித்து சொல்லும். காலே என்ன ஆவி உடையவனா? வேறே ஆவி. அதுதான் விசுவாச ஆவி. கானான வேவு பார்க்க 12 பேர் போனா கூட 10 பேர் துர்ச்செய்தி சொன்னாங்க. ஆனா 2 பேர் மாத்திரம் தான் வந்து நிற்கிறாங்க, யோசுவாவும் காலேப்பும். அப்ப காலேப் என்ன சொல்லுகிறான்? அதை நம்ம எளிதாய் ஜெயித்து விடலாம். அப்படிதான் சொல்லி. எப்படி ஜெயிக்கலாமா? எளிதாய் ஜெயித்து விடலாம். அவங்க எல்லாம் நெடியவர்கள், அரணானது என்னெல்லாமோ சொல்றாங்க. இல்ல, எளிதாய் ஜெயித்து விடலாம். அவருடைய காத்த நிழல் அவர்களை விட்டு ஓடி போனது என்று சொல்லி அவன் விசுவாச ஆவி உடையவனாய் இருந்தபடியினால் அவன் விசுவாசத்தை பேசினான். புரிஞ்சுக்கிடுங்க. எப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்கும்னா, நம்ம விசுவாச ஆவியில விசுவாசத்துல நிறைந்து பேசும்போது ஆகும். ஹல்லேலூயா. நல்ல அப்பந்தான் ஆகும். நம்ம மார்ட்டின் லூத்தரை குறித்து நீங்க படிச்சிருப்பீங்க. அவர் மிகுந்த பயந்தாங்குள்ளி. அப்படிதான் நான் படிச்சேன். பயந்தாங்குள்ளியா, எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாரா. அவ்வளவு ஒரு ரொம்ப பயப்படுகிற ஒரு மனுஷன் தான் மார்ட்டின் லூத்தர். அந்த நாட்கள்ல லாயர், வக்கீல் வேலைக்கு படிச்சான்னா கனம். அந்த ஊர்ல லாயருக்கு படிச்சிருக்கான்னா பாராட்டு, கனெல்லாம் கொடுத்து, வக்கீல் படிச்சிருக்கான் ஐயா அப்படின்னா பெரிய படிப்பு அது. இப்போ ஐஏஎஸ் படிச்சிருக்கோம், ஐபிஎஸ் படிச்சான்னா ஒரு பெரிய படிப்பா நினைக்கிற மாதிரி அந்த நாட்கள்ல இதுதான் மேன்மையான படிப்பு, லாயர் படிப்பு, வக்கீல் வேலை படிக்கிறது. அதனால அவர் லாயருக்கு படிச்சிட்டார், தத்துவத்தை படிச்சிட்டார். சரி, ஆனா உள்ள என்ன இருக்கு? எப்பமோ பயம் இருக்குது. பயந்த உடனே ஃபாதர்கிட்ட போவார். அவருடைய சரித்திரத்தை படிங்க. ஃபாதர்கிட்ட போவார். ஃபாதர், நான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன், எனக்கு என்ன இருக்கு? பயமா இருக்கு. அப்போ ஃபாதர் சொல்லுவார், என்ன சொல்லுவாரு? நீ பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கணுடோ அப்படிப்பார். உடனே அவர் என்ன செய்வார்? காசு கொடுத்து எதை வாங்குவார்? பாவ மன்னிப்பு சீட்டை வாங்குவார். இன்னும் ஒரு தப்பு பண்ணிட்டு வருவார். வந்த உடனே, ஓ பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கிட்டியா, அப்போ இந்த ஸ்லோகத்தை சொல்லுவாங்க, இப்படி உருட்டுவாங்க இல்லையா, ஸ்லோ சம்திங், இதை நீ சொல்லணும், 1000 தடவை சொல்லணும். ஓகே சொல்றேன். ஆனாலும் பயம் இருக்கு, பாவம் தவறு இருக்கு, எல்லாம் இருக்கு. திரும்ப ஃபாதர்கிட்ட போய் நிற்பேன். ஃபாதர், நான் அப்படி ஐ டிட் மிஸ்டேக்ஸ், நான் இப்படிலாம் பண்ணிவிட்டேன். ஓகே, அப்போ நீ பிரயாணம் போ, புனித பயணம் போ. உடனே இவர் புனித பயணம் போவார். ஆக இவருக்கு வேலையே தவறு செய்வதும், தேவாலயத்தில் போய் பாவ மன்னிப்பு சீட்டு வாங்குவதும், அடுத்தாற்போல சுலோகங்களை என்ன செய்யிட்டு இருக்கணும், சொல்லிக்கிட்டு இருப்பதும்,
புனித பயணம் போறதுமா இருந்ததுனால கொஞ்ச நாள் போயிட்டு இவருக்கு வெறுப்பாகி போச்சு. அப்போ ஃபாதர் என்ன சொல்ல போறாரு இந்த தடவை? இதைத்தான் சொல்லுவாருங்க. அவருக்கே தெரிஞ்சு போச்சு. அவருக்கு உடனே தான் வேதத்தை படிக்க ஆரம்பிச்சார். வேதத்தை படிக்கும்போது ஆபகுக படிச்சுட்டு இருக்கும்போது தான் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்ங்கிற வார்த்தை அவர் உள்ளத்தை அப்பந்தான் தொட்டு. இப்போ விசுவாசத்தினால நீதிமான் என்ன செய்ய முடியும்? பிழைக்க முடியும்னு சொல்லி அவர் மேல ஆண்டவரே அந்த விசுவாசத்தின் வரங்கள், விசுவாசத்தின் ஆவி தன்மேல் இறங்கட்டும்னு சொல்லி அவர் கெஞ்சி ஜெபித்த போதுதான் அசாத்தியமான ஒரு விசுவாசத்தை தேவன் யாருக்குள்ள கொண்டு வச்சுட்டாரு? மார்ட்டின் லூத்தருக்குள்ள. பின்புதான் எல்லா குறைபாடுகளையும் எல்லா தவறுகளையும் தனி மனிதனாக நின்று சுட்டி காட்ட ஆரம்பித்தார். அல்லேலூயா. அதுல இருந்துதான் பாரம்பரிய கட்டில இருந்து இந்த உலகத்து மக்களுக்கு மீட்பு கிடைத்தது. அவர் ஒரு பயந்த ஆவியா இருப்பார் என்றால் இன்றைக்கு வரைக்கும் கூட தேவ ஜனங்கள் அடிமைத்தனத்துல தான் இருந்திருப்பாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆவி தேவை? விசுவாச ஆவி இருந்தான்னா அந்த விசுவாசிக்கிற ஆவி உடையவன் என்ன என்ன விரும்புகிறானோ அந்த காரியம் எல்லாம் அவனுக்கு கைகூடும். அவனுடைய காரியங்களை ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். வெள்ளம் போல் சத்துருவன் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதனால்தான் நம்மளு எலி மனோவா கூட தூதனே வந்து சொன்னா கூட அவன் என்ன செய்யல? விசுவாசிக்கல. அதனால அவன் வாய் எப்படி போச்சு? ஊமையா போச்சு. அப்படிதானா? ஆண்டவரோட சொல்றார், அநேகருடைய அவிசுவாசத்தினால உங்களுக்கு என்ன செய்ய முடியல? அற்புதம் செய்ய முடியல. இதை செய்ய வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? அதான் கொஸ்டின். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனால எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனால எல்லாம் கூடும். அப்ப நம்ம வாழ்க்கையில ஆவி இந்த எப்போ ஆகும் என்றால் உன் வாழ்க்கையில விசுவாச ஆவியானவர் உன்னிலிருந்து செயல்படும் போது அந்த விசுவாசம் உலகத்தையே ஜெயிக்கும். உன் பிரச்சனையை ஜெயிக்காதா? உன் போராட்டத்தை மேற்கொள்ளாதா? உன் வியாதியை சுகமாக்காதா? உன் வாழ்க்கையில ஒரு நன்மையை கொண்டு வராதா? நிச்சயமாகவே கொண்டு வரும். இந்த நாள் உங்களுக்கு அப்ப ஏற்பட்ட ஒரு நாள். விசுவாசித்தவளே பாக்கியவே. நீ விசுவாசித்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எப்ப ஆகும்? இந்த விசுவாச ஆவி நமக்குள்ள கிரியை செய்யும் போது நீ என்னனாலும் ஆகும். பலத்தினால ஆகாதம்மா, பராக்கிரமத்தினால ஆகாது. அந்த ஆவி உனக்குள்ள விசுவாச ஆவியானவர் வரும்போது சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேல் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலிசர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். உனக்கு எல்லாம் அது அற்பமாக தெரியும். சாட்சி சொல்லுவேன், நேரம் ஆயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியில எப்படி இருக்கணுமா? ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில எனக்கு அருமையான ஆவியினால ஆகும், உண்மைதான். அப்ப எந்த ஆவி உனக்குள்ள வரணும்? விசுவாசத்தின் ஆவி. ஒரு சின்ன கட்டி கண்டா கூட ஐயோ இது கேன்சர் கட்டு போயா இருக்குமோன்னு சொல்லி பயந்துடக்கூடாது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் கொசு கடிச்ச கட்டி. அல்லேலூயா. உன்னை நான் கொசுவை நசுக்கின மாதிரி இயேசுவின் நாமத்தில் நசுக்கிறேன்னு சொல்லுங்க, அதோட பட்டு போயிடும். அல்லேலூயா. காய்ச்சல் வர்ற மாதிரி இருந்தா கூட நீங்க உங்க தலையில கை வச்சு இயேசுவின் நாமத்துல காய்ச்சல் என்ன செய்ய, உனக்கு என் சரீரத்துல என்ன இல்லை, இடமே கிடையாது, போ அப்படின்னு சொன்னா ஓடியே போயிடும். ஊழியக்காரங்கெல்லாம் எந்த விசுவாசத்துல ஜெபம் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? போதகரா இருக்கலாம், சுவிசேஷராக யாரா இருக்கலாம், அவங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு விசுவாசம் இருக்கு. அல்லேலூயா. அந்த விசுவாச ஆவி இருக்கிறனால தான் கையை வச்சு இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், அவ்வளவுதான். அது ஊழியக்காரருக்கு மாத்திரமல்ல, விசுவாசிக்கிற எல்லாருக்கும். ரெண்டாவது, தேவன் எப்போ நமக்கு ஆகணும்னா நம்ம ஆவியில் எப்படி இருக்கணும்? தேவன் தந்த அபிஷேகத்துல நம்ம நாளுக்கு நாள் கூடிட்டே இருக்கணும். ஒரு 50 வாட் பல்பா இருந்தான்னா ஒரு 100 வாட்டா மாறணும், 1000 வாட்டா மாறணும், 1,00,000 வாட்டா மாறணும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ஆவியில அனலா இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில நீ அனலாயாவது குளிராய் இருந்தாவது நலமாயிருக்கும். இப்படி நீ வெது வெதுப்பா இருந்தா ஒன்னு என்ன செய்வேன்? வெளிப்படுத்தல ஒரு வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கும்.
நம்ம வாழ்க்கையில ஆவியில அனலா இருக்கணும். பார்த்துக்கிடுங்க, அனலா இருக்கணும். 18ஆம் நூற்றாண்டுல ஜான் வெஸ்லி, அவர் உலகத்தையே கலக்கின ஒரு பரிசுத்தவான். 18ஆம் நூற்றாண்டுல அவர் எப்பவும் எப்படி ஜெபம் பண்ணுவாராம்? ஆண்டவரே, என் கண்களை அக்கினியாய் மாற்றும், என் உதடுகளை அக்கினியாய் மாற்றும், என்னை ஒரு அக்கினி பிளம்பாய் மாற்றும் என்று சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாராம் ஜான் வெஸ்லி. அவர் ட்ரெயின்ல போகும்போது கூட ஏதாவது ஸ்டேஷன், செங்கல்பட்டு ஸ்டேஷன் வருதுன்னு வச்சுக்குவோம், அந்த ஜன்னல் வழியா அப்படியே எட்டி பார்த்தா போதும், அவர் கண்ணில் இருக்கிற அந்த அக்கினியானது தூர போற மேல பட்ட உடனே அவன் அந்த இடத்துல முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனுஷன், என் பாவத்தை எனக்கு மன்னியும், எனக்கு பாவத்துல இருந்து ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி அந்த நடு ரயில்வே ஸ்டேஷன்ல முழங்கால் போட்டு ஜெபிப்பானா. ஹல்லேலூயா. அங்க யாராவது விவசாயம் பண்ணிட்டு கழனியில வேலை செய்யிட்டு இருப்பாங்க, அவர் பார்த்தாலே போதுமா, அவன் கழனியில அந்த உழவு தொழில் பண்ணிட்டு இருக்கவன் உழவு மாடெல்லாம் போட்டுட்டு அந்த சகதிக்குள்ள முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்கும், ஆண்டவரே, என் இருதயத்தை சுத்தமாக்கும், ஐ வாண்ட் டு see you o Lord ன்னு சொல்லி கதறுவானா. காரணம் என்ன? அவர் எப்படி இருக்கிறாரு? ஆவியில அனலா இருக்கிறார். ஆவியில அனலா இருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலும் கூட அத ஜான் வெஸ்லிக்கு ஒரு அனுபவம், நமக்கு ஒரு அனுபவம் இல்லை. நாமே தேவனை அனலா தான் வைக்க விரும்புகிறார். அதான் சொல்லுகிறார், நான் பூமியின் மேல் அக்னியை போட வேண்டும் என்று விரும்புகிறேன், அது பற்றி எரிய 12:29-49 வரும் லூக்காவில். அப்போ தேவனுடைய விருப்பமே நீ அக்னியா இருக்க வேண்டும், நீ அனலா இருக்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார். நம்ம வாழ்க்கையில, நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்துல அக்னி குறையாம பாதுகாத்து கொள்ளணும். அப்போ நீங்க விரும்புகிற காரியம் எல்லாம் ஏன் இப்ப ஆகலைன்னா, என் ஜீவியத்துல ஓட்ட இருக்கு, என் ஜீவியத்துல குளிந்து போச்சு, என் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லாவிட்ட ஆவிக்குரிய ஜீவியம் மங்கி போச்சுன்னா உன் காரியம் ஆகாம இருக்கும். இன்றைக்கு ஆண்டவரே என்னை ஆவியில என்ன செய்யும்? என்னை அனலாக்கும். எலிசா ஒரு தேவ மனுஷன், அங்க சூனமியா, அவன் பிள்ளை செத்து போச்சு, அப்படிதானா? அவ போய் சொல்றா, நீங்க வரணும் என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்றா. அவன் போய் தடியை கொண்டு வச்சு பார்த்தாலும் ஜீவன் வரல. இந்த எலியா போய் அந்த பிள்ளை மேல படுத்த உடனே இவனுக்குள்ள இருக்கிற அனல் அவனுக்கு உயிர் கொண்டு வந்தது. அல்லேலூயா. அந்த காலத்துல கோழி முட்டை அடை வைக்கும் போது கூட எங்க ஊர்ல, இப்ப கிடையாது, என்ன செய்வாங்கன்னா, கோழிய முட்டையை வச்சு அது மேல ஒரு அடை கோழியை பிடிச்சு வச்சு, தெரியுமா யாருக்காவது நான் சொல்றது? தெரியுது ஒண்ணு. அப்போ அந்த அனல் அந்த முட்டை மேல பட 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 அந்த முட்டைக்குள்ள இருக்கிற அந்த அந்த உயிரானது வளர்ந்து பெருசாகி ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த போது இந்த உலகத்தில் ஒரு ஜீவனாக வெளிவருகிறது. இது போலதான் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை ஆவியில அனலா இருக்கும் பொழுது உன்னிலிருந்து வருகிற அக்கினி அநேக ஜீவன்களை உண்டாக்கும். மரித்தவன் எழும்புவான், மரித்தவன் எழும்புவான். எப்படி ஆகும்? நீ ஆவியில அனலா இருந்தான்னா உன் வாழ்க்கையில. டேவிட் பிரைனார்ட் நார்த் அமெரிக்காவில் ஊழியம் செய்யும்போது ரெட் இந்தியன் மத்தியில், ரெட் இந்தியன செவ்விந்தியர்கள் மத்தியில் ஊழியம் செய்யும்போது அவருக்கு ஆண்டோடைய வார்த்தை பிரசங்கிக்க போனோம்னா அங்கே டிரான்ஸ்லேட் பண்ணுவதற்கு ஆளே கிடையாது. அப்போ அவர் ராமுழுவதும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிச்சாராம். குளிர்ல பனிக்கட்டியில முழங்கால் பட்டு ஜெபிச்சாராம். அவர் உடம்புல அவ்வளவு பெரிய அக்னியா இருந்தான். அந்த அக்னி நிமித்தம் அவர் முழங்கால் படிக்கிட்டு இருந்த அந்த பனிக்கட்டி எல்லாம் உருகி தண்ணியா ஓடிட்டே இருந்துச்சான். அல்லேலூயா. அடுத்த நாள் அந்த குடிகாரனை வச்சுக்கிட்டு அவர் சொல்றாரு, இயேசுவை பற்றி சொல்லும்போது இந்த குடிகாரன் 10 வார்த்தை சொன்னா 2 வார்த்தை தான் டிரான்ஸ்லேட் பண்ணுவானா. அந்த 2 வார்த்தை மொழிபெயர்த்த உடனே தேவ ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. அந்த பட்டணம் அசைக்கப்பட்டது, அந்த ஜனங்கள் சந்திக்கப்பட்டார்கள், தங்களுடைய வில்லையும் அம்பையும் தூக்கி தூர போட்டு விட்டு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் மாறினார்கள். ஒரு டேவிட் பிரைனார்டுடைய அனல். இப்ப நம்ம வாழ்க்கையில இப்போ எப்படி இருக்கணும்? அதான் லூக்கா சுவிசேஷத்தில் 24 படிக்கும்போது இயேசுவானவர் எம்மாவூர் சீஷரோடு பேசிட்டு இருக்கும்போது
அவங்க ரெண்டும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவர் நம்மோடு வேத வாக்கியங்களை விளங்க காட்டின போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? நான் தியானிக்கும் போது அக்கினி என்ன செய்தான்? மூண்டதான். அப்ப நம்ம வாழ்க்கையில ஜெபம் வேதம் எல்லாம் அனலாக்கிக்கிட்டே. மூன்றாவது ஒன்றை சொல்லி நான் முடிக்க பிரியப்படுகிறேன். எப்போ நடக்கும், எப்போ நடக்கும், எப்போ ஆகும்? எப்போ? விசுவாச ஆவி இருக்கும்போது ஆகும். புரிஞ்சுக்கிடுங்க. எப்போ ஆகும்? பராக்க ஏன்டா இல்லையா? எப்போ ஆகும்? நீ அனலாய் ஜீவிக்கும் போது ஆகும். எழுப்புதல் அப்பதான் உண்டாகும். மூன்றாவது ஒன்றை நான் சொல்லி முடிக்கிறேன். எப்போ ஆகுமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அவ்வளவுதான். அப்போ ஆவியில நீ நடத்தப்படணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பாருங்க, நம்ம எதுல நடத்தப்படணும்? ஆவி. அந்த சகோதரன் சொன்னார் பார்த்தீங்களா, நான் ஜெபம் பண்ணேன், தேவன் வசனத்தின் மூலம் என்கிட்ட என்ன செய்யிட்டு இருந்தாரு? பேசிக்கிட்டே இருந்தாரு. அவருடைய நடத்திப்புக்கு நான் என்ன செய்யிட்டேன்? விட்டு கொடுத்துட்டேன். நான் இந்த பூமியில இருந்தா எங்க வீட்டுக்கு, எங்க அப்பா அம்மாவுக்கு நான் என்னென்னலாமோ சம்பாத்தியம் பண்ணி அவங்கள உயர்த்த முடியும். ஆனா இப்போ என்ன எங்க தேவன் அனுப்புகிற? நான் எங்க போறேன்? கர்நாடகா மாநிலத்துக்கு நான் போறேன். அடுத்த வாரம் அங்கதான் இருக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த மாதம் அந்த கர்நாடகா தான் சுத்தி வந்துகிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம வாழ்க்கையில யாரால நடத்தப்படணும்? ஆவியில நடத்தப்படணும். ரொம்ப சுருக்கமா வர்றேன். நீங்க லூக்கா 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல சிமியோன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திற்கு, அப்ப அந்த சிமியோன் அவன் மேல பரிசுத்த ஆவியானவரும் இருந்தாருன்னு இருக்கும். அப்படிதானா? அப்போ அந்த ஆவியானவர் சிமியோனை எங்க நடத்துகிறார்? தேவாலயத்துக்கு. அப்போ தேவாலயத்துக்கு போன உடனே அங்க யார் வர்றா? இயேசு. அந்த பிள்ளைய கையில ஏந்திக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணார். முதிர்ந்த வயது. கிறிஸ்துவை நீ காணும் முன்னால நீ மரிக்க மாட்டான்னு ஒரு தீர்க்கதரிசனம் இருந்துச்சு. இப்போ அந்த பிள்ளைய கையில ஏந்திட்டு இயேசுநாதரை அப்படி கையில ஏந்துற ஒரு பாக்கியம். என்ன பாக்கியம் பார்த்தீங்களா? என்ன மேன்மையான பாக்கியம். அவரை கையில ஏந்திக்கிட்டு என்னை சமாதானத்தோடு. அப்போ என்ன அர்த்தம்? ஆவியின் ஏவுதல்ல நீ போனாட்டா இயேசுவை நீ தரிசிப்பாய், இயேசுவை காணுவாய், முகமுகமாய் நீ சந்திப்பாய். இரண்டாவதாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்போ பாருங்க, தமஸ்குல ஒரு சீசன் தான் இருக்கான். ஒரு சாதா சீசன் தான். இந்த சீசனோட தேவன் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? ஏ அனனியாவே, அவர் அட்ரஸ் கொடுக்கிறார் 11ஆம் வசனத்துல. எப்படி அட்ரஸ் கொடுக்கிறாரு? நீ அந்த தெரு அட்ரஸ் என்னது? நேர் தெரு. அந்த வீடு யாருடைய வீடு? அடுத்த வசனம், அடுத்த யூதாவின் வீடு. அங்க ஒருத்தன் இருக்கிறான், அவன் பேர் என்னது? சவுல். இப்போ அட்ரஸ் போட்டு பாருங்க, மிஸ்டர் சவுல். அப்படிதானா? நேர் தெரு, யூதா ஹவுஸ். நீங்க உங்க வீடுகளுக்கெல்லாம் பேர் வைக்கல, கானான் ஹவுஸ். அதே மாதிரி அவரும் யூதா ஹவுஸ், தமஸ்கு. என்ன அழகா ஒரு அட்ரஸ் கொடுத்த உடனே இவர் அந்த அட்ரஸ் படி என்ன செய்யறாரா? போகிறார். போனாங்க, யார் இருக்கிறா? சவுல். ஆவியானவர் அவன் அப்படியே நடத்தி கொண்டு போய் அவன் மேல கைகளை வச்ச உடனே அவன் கண்ணில் இருந்த செதில்கள் எல்லாம் கீழே விழுந்து அவன் பார்வை அடைந்தான். அவனை தேவன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணினார். அப்போ ஆவியானவர் உன்னை நடத்தும் போது நேர் தெருவில் தான் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. உன்னை கொண்டு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவார், தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணுவார், உன்னை கனமுள்ள ஒரு பாத்திரமாய் நிறுத்துவார். புரிஞ்சுக்கிடுங்க, ஆவியினால் நடத்தப்படும் போது. மூன்றாவதாக அதே ஆவியானவர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். 16:6. அவர்கள் பிரிக்கியா
கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு, இதே பரிசுத்த ஆவியானவர் என்னதும் பண்ணுவாரு, தடையும் பண்ணுவார். புரிஞ்சுக்கிடுங்க. சில காரியங்களை நீ செய்யாத, உனக்கு நல்லது போல தெரியும். இப்ப அவன் எங்கேயோ போனன்னு நினைக்கிறான். ஆனா ஆவியானவர் என்ன செய்யறாரு, பித்தனியா தேசத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்களாம். ஆவியானவரை என்ன செய்தாராம், தடையும் பண்ணுவார். புரிஞ்சுக்கணும். ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, ஏன் தடை பண்றாருன்னா, இங்க எங்க போக வேண்டியது இருக்கு, பிலிப்பி பட்டணத்துக்கு போக வேண்டியது இருக்கு. இப்ப பிலிப்பி பட்டணத்துக்கு அவன் போக நினைச்சது ஒரு இடம், தேவன் ஆவியானவர் பிலிப்பி பட்டணத்துக்கு கொண்டு போறார். அந்த பிலிப்பி பட்டணத்துல யார் இருக்கிறா, இரத்தாம்பரம் விற்கிற லீதியா. அப்போ அவன் பேசுற வார்த்தையெல்லாம் கேட்கும்படி லீதியாள ஆண்டவர் இருதயத்தெல்லாம் திறந்துட்டாராம். இந்த லீதியாள் இப்பொழுதும் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறாள். அல்லேலூயா. இந்த லீதியாள் தான் சுவிசேஷத்தை ஐரோப்பாவில் இருந்து இங்கிலாந்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு போனது. ஒரு பக்கம் தடை பண்ணாரு, அடுத்த பக்கத்துல திறந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் அப்படிதான். ஆவியால் நீ நடத்தப்படும் பொழுது ஏதோ தடை வந்துட்டு அப்படின்னு நினைச்சு நீ சோர்ந்து போகாத. உன்னை தேவன் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் தேசங்களுக்கு உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. இன்னும் பாருங்க, 13 அதிகாரம் 2ஆம் வசனம். ஆவியானவர் செய்யற யுத்தங்களை நீங்க பார்க்கலாம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இந்த சவுலும் பர்னபாவும் யாரு? நீங்க முந்தின வசனத்தை படிச்சா போதகர்களும் தீர்க்கதரிசிகளும். யாரு? இப்ப வரும்போது கூட ஒரு சகோதரன் சொல்லிட்டு வந்தாரு, நீங்க நிறைய ஒரு காலத்துல நல்ல மிஷினரி பண்ணி செய்யறாங்க, ஆனா கொஞ்ச காலம் ஆன உடனே ஒரு சபையை கட்டுறாங்க, அந்த சபையோட தேங்கி போறாங்க அப்படி சொல்லிட்டு வந்தாங்க. இப்ப இவங்க ரெண்டு யாராவது போதகராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் இருக்கிறாங்க. ஆவியானவர் இவங்களை மிஷினரி பணிக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆவியானவர் எங்க டைரக்ட் பண்றாரு, நீ போதகம் பண்ணது போதும் யா, நீ தீர்க்க தரிசனம் பண்ணது போதும், நீ எங்க போ, நீ மிஷினரி பணிக்கு போ, சுவிசேஷம் சொல்ல போன்னு சொல்லி தேவன் அவரை அனுப்பி வைக்கிறார். இப்படியும் ஆண்டவர் ஆவியானவர் செய்வார். ஆவியில் நடத்தப்படும் போது இன்னும் ஒன்று சொல்லி 8ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளும்போது, கந்தாகே தேசத்துக்கு ஒரு மந்திரி இருந்தான். ஒரு மந்திரி, அந்த மந்திரி என்ன செய்தாராம், பைபிளை வாசிட்டு இருந்தாராம் 8ஆம் அதிகாரத்தை. அப்போ பிலிப்பு கிட்ட ஆவியானவர் சொன்னாரா, நீ ரதத்தோட என்ன செய்ய போய் ஒட்டிக்கொள்னு சொல்றார். அவன் ஒட்டி கொள்ளுகிறான். போய் நிற்கும் போது, நீர் வாசிக்கிறது உமக்கு விளங்குதா, ஒருவன் சொல்லாட்ட எனக்கு எப்படியா தெரியும். அப்போ கிறிஸ்துவின் பாடு மரணங்கள்லாம் சொல்லி கொடுத்த உடனே அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான். எத்தியோப்பியா தேசத்துக்கு அவன் போகிறான். அதே மந்திரி தான் ஊழியம் செய்து எத்தியோப்பியாவில் சபையை கட்டினார். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியையும் மாற்றக்கூடுமோ? ஆவியானவர் வரும்பொழுது மாற்றக்கூடும். அல்லேலூயா. எத்தியோப்பியா தேசத்துக்கு அவனை ஆசீர்வாதமாய் மாற்றினார். கண்ணில் மூடி ஜெபிப்போம். ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல. நீங்க இதுவரைக்கும் உங்க பலத்தை வச்சு நீங்க மோதி பார்த்திருக்கலாம், பேசி பார்த்திருக்கலாம், ஜெயித்திரலாம், வாழ்ந்துடலாம், துள்ளிரலாம்னு சொல்லினா நீங்க நினைச்சு பார்த்திருக்கலாம். அந்த மோசையின் பலத்தினாலே ஒண்ணும் இல்லாம போச்சு. நீயும் நானும் ஏமாத்துறோம். என்கிட்ட பராக்கிரமம் இருக்கு, பவர் இருக்குது, பணம் இருக்கு, அரண்மனை இருக்கு, அந்தஸ்து இருக்கு, எல்லாம் இருக்கு, நேபுகாத்நேச்சார். ஆனா அது ஒண்ணுமே செல்லுபடி இல்லாம போச்சு. செல்லுபடி இல்லாம போச்சு. அதே நேரத்தில் ஆண்டவர் அற்பமான காரியங்களை வச்சு பெரிய காரியம்லாம் செய்வார். அற்பமான காரியம், அம்மா தீவெட்டி, இது யுத்த ஆயுதங்களா, அதை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்கிறாரு. தாவீது கையில இருந்தது கூழாங்கல் தானே, இது யுத்த ஆயுதமா? அந்த கூழாங்கல்லுக்கு வச்சு பெரிய கோலியத்தை வீழ்த்தி போட்டாரு. ஒரு அற்பமான காரியத்தை வச்சு ஆண்டவர் பெரிய காரியங்கள் எல்லாம் செய்வார். அதற்கு தான் தேவன் உன் மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றி வச்சிருக்கிறார். ஆவியினாலே, ஆவியினால எல்லாரும் வாய் திறந்து சொல்லிட்டே இருங்க, ஆவியினாலே ஆகுங்க. கண்ணை திறந்து யாரும் பார்க்க வேண்டாம். இது கர்த்தர் உங்களோடு இடைபடுகிற ஒரு நேரம்.
நீ என்ன தேவையோடு வந்தியோ, என்ன போராட்டத்தோடு வந்தியோ, என்ன பலவீனத்தோடு வந்தியோ, என்ன தேவையோடு வந்தியோ, அது எனக்கு நிச்சயமாவே தெரியாது. இப்போ ஆவியானவருக்கு அது நன்றாக தெரியும். ஹல்லேலூயா. நீ முட்டி மோதி பார்த்து வாசல்கள் அடைபட்டு இருக்கலாம், வேலை இல்லாம இருக்கலாம், வீட்டை கட்ட முடியாம இருக்கலாம், திகைச்சு போய் நிற்கலாம், வழி தெரியாம இருக்கலாம். ஆவியானவரால் ஆகும். அந்த குருடன் கூப்பிட்ட மாதிரி நீ ஆண்டவரை இப்ப கூப்பிடணும். நீ எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் நீ ஆண்டவரை கூப்பிடு. உனக்கு வாயை தந்திருக்கிறாரு, கேட்கிறதுக்கு காதை தந்திருக்கிறாரு, கர்த்தருக்காக ஓட காலை தந்திருக்கிறாரு. நீ கூப்பிடு. ஓ, இப்பொழுது கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் உனக்காக பரிந்து பேசுகிறார். உன்னுடைய காரியத்தை மேற்பட்டு கொண்டார். ஆகும், ஆகும். இது எப்படி ஆகும்? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். கர்த்தருடைய வல்லமை உன்மேல் நிழலிடும். உனக்குள்ளே இயேசு கிறிஸ்து, உனக்குள்ளே தேவ மகிமை உருவாகி கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, என்னை விசுவாச ஆவியினால் நிரப்பும். கேட்டுட்டே இருங்க. லார்ட் fill me, லார்ட் fill me. ஆண்டவரே, என்ன விசுவாச ஆவியினால, இந்த விசுவாச ஆவியினால மதிலை நீ தாண்ட முடியும். சிங்கங்களின் வாய்களை அடைக்க முடியும். உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு. உனக்கு தேவன் தந்திருக்கிற வரங்களை அனல் மூட்டி எழுப்பு. எழும்பு, எழும்பு. ஆவியானவருடைய நடத்திப்புக்கு அப்படியே ஒப்பு கொடுத்துரு. கர்த்தர் உன்னை அப்படியே நடத்தும் போது, அடிமை நான் ஆண்டவரே, அடிமை நான் ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில உம்முடைய சித்தம் செய்யும். உன்னை நீ ஒப்பு கொடுக்கும் போது தேவன் ஒவ்வொரு விதமாய் உன்னை நடத்துவார். நீ கிறிஸ்துவை சந்திப்பாய், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவாய், தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அன்பின் ஆவியானவரே, நீர் எங்கள் மேல் வரும் பொழுது நாங்கள் வேறு மனுஷராய் மாறுவோம். விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருப்போம். ஆவிலே அனலாய் இருப்போம். பற்றி எரிகிற அந்த வல்லமையோடு நாங்கள் ஊழியம் செய்வோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நீர் பிரித்தெடுப்பீர், அனுப்புவீர், சில இடங்களுக்கு தடை பண்ணுவீர். எல்லாம் உம்முடைய உபயோகத்திற்காக ஆண்டவரே. இதனாலே கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகித்ததற்காக நன்றி, பலப்படுத்தினதற்காக நன்றி. வந்த ஒவ்வொருவரும் வந்த வண்ணமாக திரும்பி செல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தம்முடைய ஆவியினாலே நிரப்பி பலப்படுத்தி, பயமுள்ள ஆவியை எடுத்து போட்டு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியினாலே நிரப்பி அவருடைய நாமத்தின் மகிமைக்காய் ஜீவிக்க தொடர்ந்து எங்களை பலப்படுத்துவீராக. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படவும், அடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் கடந்து வரவும், அடைக்கப்பட்ட ஆரோக்கியம் கிடைக்கவும், அடைக்கப்பட்ட எல்லா நன்மைகளும் உண்டாகவும் கர்த்தர் நம்முடைய தாசனை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவீராக. நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜெபமே ஜெயம் ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஒரு எழுப்புதல் வந்துவிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே தங்களை அர்ப்பணித்து செய்கிற இந்த ஊழியங்களிலே கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். தேவ ஜனங்கள் வந்த வண்ணமாக திரும்பி செல்லக்கூடாதப்பா. இன்று முதல் மகிமையானவைகளை அவருடைய வாழ்க்கையில காணும்படி செய்யும். ஆவியின் அனலை காண கிருபை தாரும். ஒரு வைராக்கியத்தின் ஆவியினாலே ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதுவரை எப்படியோ வாழ்ந்தோம், இனி உம்முடைய சித்தத்தின்படி வாழ, உம்முடைய ஆவியின் பலத்தினாலே வாழ கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன ஆண்டவர் தாமே. உம்முடைய ஆவியினாலே எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அன்பு கூர்ந்திடுவேன், எந்தன் துருகம் ரட்சண்ய கொம்பும் நம்பும் அடைக்கலம் நீர். எந்தன் தேவா, எந்தன் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன்.